ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நம. ஓம் மகாகணபதியே நமோ நம. ஓம் கங்கா மாதா பாதுகாபியாம் நமோ நம. ஓம் சத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமினே நமோ நம. இன்றைய தினம் மிக புண்ணியமான தினம். பாரதிய சம்ஸ்கிருதியில் கங்கா ஸ்நானம் ஜென்மால் ஒரு தரமாவது செய்யணும்னு சொல்லியிருக்கேன். கங்கை ஆகாசத்திலிருந்து பூமிக்கு வந்த நாள்தான் ஜூன் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய தினம். கங்காதேவி பூமிக்கு வந்த தினம் வைகாசி மாதம் அமாவாசையிலிருந்து 10வது நாள் வளர்பிறை 10வது நாள் தசமி, அது இன்றைய தினம்தான். கங்கா மாதாக்கு பல பெருமைகள் உண்டு. ஸ்ரீ பிரம்மதேவர் வைகுண்டத்திலே ஸ்ரீ நாராயணனுக்கு பூஜை செய்கிற போது அவருடைய பாதங்களை அபிஷேகம் செய்கிறார். அந்த பாத ஜலத்திலே கங்கா மாதா சைத்தன்யமாக வந்து அது பெரிய நீர்நிலையாக மாறுகிறது. அந்த கங்கை ஆகாசத்திலிருந்து பூமிக்கு வருகிற போது மகா கருணாமூர்த்தியான பரமேஸ்வரன் ஆசுதோஷி தன் சிரசில் தாங்கிக் கொண்டு பிறகு பூமியில் விடுகிறார். அதனால் சிவபெருமானின் சம்மதம் வந்து விடுகிறது. பிரம்மாவின் சம்பந்தம் இருக்கிறது, நாராயணன் சம்பந்தம் இருக்கிறது, சிவபெருமானின் சம்பந்தமும் இருக்கிறது. அதனால்தான் இந்த மும்மூர்த்திகள் சேர்ந்து மனித சமுதாயத்திற்கு அனுகிரகம் செய்த இந்த கங்கா நதி பரம புண்ணியமானது, எல்லா பாவத்தையும் போக்கக்கூடியது. இந்த கங்கா மாதா தான் தேவலோகத்திலும் இருக்கிறார், பூமியிலும் இருக்கிறார், பாதாள லோகத்திலும் இருக்கிறார். இந்த 3 உலகத்திலும் இருக்கிறதால் அவருக்கு திரிபதா என்று பெயர். சனாதன தர்மத்திலே நம் ஜீவதசையிலே ஒரு தரமாவது வாராணசிக்கு சென்று கங்கையிலே ஸ்நானம் செய்து விஸ்வநாதருக்கு கங்காபிஷேகம் செய்து திரிவேணி சங்கமத்திற்கு சென்று அங்கு பூஜையெல்லாம் செய்து அங்கிருந்து கயைக்கு சென்று பித்ருகர்மாவனம் செய்வது மிக கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதரை பூஜை செய்துவிட்டு தனுஷ்கோடியிலே சமுத்திரத்திலே ஸ்நானம் செய்துவிட்டு ஸ்ரீ ராமநாதரை பூஜை செய்துவிட்டு அங்கிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து காசியில் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பாரம்பரியத்தை நம் நாட்டிலே பெரியோர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல வருஷங்களுக்கு முன்னால் நமது துர்பாகிய விசேஷத்தினாலே கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசுகள்லாம் உத்தரப்பிரதேசத்தை ஆண்டு கொண்டு வந்தபோது, பீகாரினை ஆண்டு கொண்டு வந்தபோது எல்லா சாக்கடை கழிவுகளையும் கங்கையில் சேர்த்தார்கள். அதனால் கங்கை ஆனது நாம் ஸ்நானம் செய்வதற்கே முடியாத அளவுக்கு மனசு வருத்தப்படும்படி அவ்வளவு மோசமாக கண்ணில் பட்டது. நமது பரம பாக்கிய விசேஷத்தினாலே பெரிய மகாத்மாவான ஸ்ரீ மோடி அவர்கள் நாட்டின் பிரதம மந்திரியாக வந்த பிறகு அந்த கங்கா நதியில் இருக்கும் அசுத்தங்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு சுத்தமாக நீராக நமக்கு தெரியுமாறு செய்து கங்கையிலிருந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகும் வழியில் இருக்கும் தடைகளை எல்லாம் நீக்கி நாம் நன்றாக நடந்து சென்று கங்கையில் தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்யுமாறு செய்திருக்கிறார். இது மிகுந்த உத்கிருஷ்டமான விஷயம். அந்த கங்காதேவி பூமிக்கு வந்ததை பற்றி சொல்வதற்கும் கேட்பதற்கும் மிகுந்த பாக்கியம் வேண்டும். அதுவும் இந்த நாளில் கேட்பது மிகுந்த பாக்கியம்.
நம் பெரியோர்கள் சிரார்த்தம் செய்யும் போது ஒரு வருடமும் பிராமணர்கள் சாப்பிடும்போது இந்த கங்காவதரணத்தை தான் படிப்பார்கள். பாலகாண்டத்திலே வருகிறது. இதனை பிராமணர்கள் சாப்பிடும்போது படித்தால் பித்தர்களுக்கு பரம திருப்தி ஏற்படுகிறது. அவர்களுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கிறது. அந்த வம்சத்திற்கு எல்லா நன்மையும் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். பொதுவாகவே நாம் சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிடுவது விசேஷம். மௌனேன போக்தவியம் என்று சொல்வார்கள். பகவான் நாமாவை சொல்லிக்கொண்டு சாப்பிட்டாலும் அது மௌனமான சாப்பிடுவது தான். அதே மாதிரி சிராத்தத்திலும் பிராமணர்கள் சாப்பிடும்போது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டு இல்லாமல் இந்த கங்காவதரண ஸ்லோகங்களை படித்து அவர்கள் கேட்டால் எல்லோருக்கும் மிகுந்த நன்மை கிடைக்கும். சகர மகாராஜா என்று ஒரு பெரிய மகாராஜா நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். அவர் ராமருக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய அரசர். அதே இக்ஷ்வாக்கு வம்சத்திலே தோன்றியவர். அவருக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை. அவர் மனைவிக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை. அவருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அந்த அரசர் அந்த 2 மனைவியான கேசனி என்கின்ற ஒரு மனைவியுடனும் சுமதி என்கின்ற ஒரு மனைவியுடனும் பல 100 ஆண்டுகள் தவம் செய்கிறார், குழந்தை பிறக்க வேண்டும் என்று. அப்பொழுது பிருகு மகரிஷி அவருடைய தவத்தின் பயனாக அவருக்கு குழந்தைகள் பிறக்க அனுகிரகம் செய்கிறார். அப்பொழுது பிருகு சொல்கிறார், ஒரு மனைவிக்கு வம்சவிருத்தி ஏற்படுத்துகிற ஒரு பிள்ளை பிறப்பார் என்றும் இன்னொரு மனைவிக்கு மகா கீர்த்தியான 1000 பிள்ளைகள் பிறப்பார்கள் என்றும் அவர் ஆசீர்வாதம் செய்கிறார். அதே மாதிரி பிறக்கிறார்கள். சஷ்டிம் புத்திர சஹஸ்ராணி சுபர்ண பகினி ததா மகோத்சாகானே கீர்த்தி மதோ ஜக்ராக சுமதி சுதானே. குழந்தைகளெல்லாம் 4 மேனியாக பொழுது வளர்ந்து விடுகிறார்கள். அந்த 60 பிள்ளைகளும் மிக கீர்த்தி உள்ளவர்களாக நிறைய தர்மங்களை செய்வராக இருக்கிறார்கள். இன்னொரு பிள்ளை அசம்பஞ்சன் என்கின்ற பெயருள்ளவர் வீரியவானாக இருந்தார். சந்தோஷம் உண்டாகும்படி பேசுபவர், அன்பை பெற்றவர். ஆனால் அவரால் ஜனங்களுக்கு நிறைய கெடுதல்கள் எல்லாம் வந்தன. நிறைய ஹிம்சைகள் தான் செய்து கொண்டிருந்தார். அதனால் அவரை நாட்டை விட்டே துரத்தி விட்டார்கள். அந்த அசம்பஞ்சனுக்கு அம்சுமான் என்ற உயர்ந்த ஒரு மகன் பிறந்தான். அரசருக்கு யாகம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தர்மமான ஆசை வந்தது. அஸ்வமேத யாகம் செய்ய நிற்கிறார். புரோகிதர்கள் எல்லாரையும் கூட்டி வைத்து கொண்டு அந்த யாகத்தை செய்ய முற்படுகிறார். இந்த யாகத்திலே ஒரு குதிரையை எல்லா நாடுகளுக்கும் போகவிட்டு பிறகு அந்த குதிரை திரும்பி வந்த பிறகு அந்த யாகத்தினை பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த குதிரை வெவ்வேறு நாடுகளுக்கு போகும்போது தேவேந்திரன் அந்த குதிரையினை திருடிக்கொண்டு பாதாள லோகத்திலே கொண்டு போய் வைத்து விடுகிறார். அந்த பாதாள லோகத்திலே கபில மகரிஷி தவம் செய்து கொண்டிருக்கிறார். கபில மகரிஷி வாசுதேவரை போன்ற மிக உயர்ந்த மகரிஷி. அவர் இருந்த அந்த இடத்திற்கு கபிலோர்னியா என்ற பெயர் இருந்தது. அது பிறகு மாறி
கபிலோர்னியா கலிஃபோர்னியாவாக ஆகிவிட்டது. நம் தமிழ்நாட்டிலே மருதை என்ற ஊர் எப்படி மதுரை ஆனதோ அதே போல் பாதாள உலகத்திலே கபிலோர்னியா கலிஃபோர்னியாவாக ஆகிவிட்டது. இன்று அமெரிக்காவில் இருக்கும் கலிஃபோர்னியா தான் அந்த கபில மகரிஷி தவம் செய்த இடம். குதிரையை காணவில்லை. அரசர் தன்னுடைய 1000 பிள்ளைகளை சகரபுத்திரர்களை பூமி எங்கும் தேட சொல்கிறார். அவர் தேடுகிறார்கள். குதிரை கிடைக்கவில்லை. பிறகு அரசர் அவர்களை பூமியை நன்றாக பிளந்து பூமிக்குள் சென்று பாதாளத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாம் தேட சொல்கிறார். அதே மாதிரி அவர்களும் தேடுகிறார்கள். அவர்கள் தேடும்போது அந்த கபில மகரிஷி இருக்கின்ற இடத்திற்கு வருகிறார்கள். இந்த திருடன் தான் குதிரையை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்று சொல்கிறார்கள். கற்களாலும் ஆயுதங்களாலும் அவரை தாக்குகின்றனர். கபில மகரிஷி நிறைய தவம் புரிந்தவர், நிறைய ஆற்றல் உள்ளவர். அவர் ஹூங்காரம் செய்கிறார். செய்தவுடன் அந்த 60,000 பிள்ளைகளும் சாம்பலாக ஆகிவிட்டனர். பிறகு குதிரையை காணவில்லை என்று அரசன் மிகவும் வருத்தப்பட்டு, சகரமன்னன் மிகவும் வருத்தப்பட்டு, அந்த 60,000 சகர புத்திரர்களும் வரவில்லை என்று வருத்தப்பட்டு அம்சுமானை அனுப்புகிறார். அம்சுமான் எல்லா இடமும் தேடுகிறார். பாதாள உலகத்திற்கு வருகிறார். வரும்போது அங்கு தன்னுடைய முன்னோர்கள் எல்லோரும் சாம்பலாக இருக்கிறதை பார்க்கிறார். குதிரையையும் பார்க்கிறார். கபில மகரிஷி தவத்தையும் பார்க்கிறார். அந்த குதிரையை கட்டின இடம்தான் ஹார்சஸ் ஐலண்ட் என்று சொல்கிறார்கள். இப்போதும் அமெரிக்காவில் இருக்கிறது. அந்த சாம்பல் நிறைந்த இடம்தான் ஆஷஸ் ஐலண்ட் என்று சொல்கிறார்கள். இன்றும் அமெரிக்காவில் இருக்கிறது. இவருக்கு மிகுந்த துக்கம் உண்டாகிவிட்டது. எப்படியாவது நம் தர்ப்பணம் செய்து நம் பித்திருக்கள் எல்லோரையும் மேலுலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று முயற்சிக்கிறார். ஆனால் அங்கே எங்கேயுமே தண்ணீர் இல்லவே இல்லை. அந்த சமயத்திலே, அதற்கு முன்னாடி காலத்திலேயே மிகுந்த உஷ்ணம் ஏற்பட்டு, சூரியனின் மிகுந்த உஷ்ணத்தினால் உலகத்தில் இருக்கிற எல்லா நீர்நிலைகளும் வற்றி போய்விட்டன. அதனை சரி செய்வதற்காக கங்கை ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வர வேண்டும் என்பதனால்தான் இந்த வரலாறுகள்லாம் ஏற்பட்டது. மிகவும் வருத்தப்படுகிறார். தண்ணீர் எங்கேயும் இல்லவே இல்லையே, எப்படி தர்ப்பணம் செய்வது என்று. அப்பொழுது கருடபகவான் அங்கு தோன்றுகிறார். கருடம் சொல்கிறார், நீ வருத்தப்படாதே, இது எல்லாமே நல்லதற்கு தான் ஏற்பட்டிருக்கிறது. கங்கையினால் தர்ப்பணம் செய்தால்தான் பித்திருக்களுக்கு புண்ணியலோகம் கிடைக்கும். அதனால் நீ தர்ப்பணம் செய்வதை பற்றி யோசிக்காதே, உடனே குதிரையை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் நாட்டுக்கு சென்று இந்த யாகத்தினை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதே மாதிரி அவரும் செய்கிறார். யாகம் பூர்த்தி ஆகிறது. சகர மன்னருக்கு வயோதிகம் வந்துவிட்டது. அவர் காற்றுக்கு தவம் செய்கிறார். அதற்கு முன்னால் அந்த அம்சுமானுக்கு அரசனாக முடிசூட்டுகிறார். அம்சுமான் மிகுந்த நல்ல முறையிலே ஆட்சி செய்கிறார். எப்படியாவது கங்கையை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவருக்கு உபாயம் தெரியவில்லை. அவருக்கு திலீபன் என்ற உயர்ந்த ஒரு மகன் பிறக்கிறார். அம்சுமான் மிகவும் வருத்தப்பட்டு பல வருடங்கள் கழித்து காற்றுக்கு தவம் செய்ய சென்று காட்டிலேயே அப்படியே உயிரை விட்டு தேவலம் சென்று விட்டார். திலீபன் நன்றாக ஆட்சி புரிந்து வருகிறார். அவரும் பலவாறாக யோசிக்கிறார். எப்படி கங்கையை நாம் பூமிக்கு கொண்டு வருவது என்று பலவாறாக யோசிக்கிறார். அவராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர் மிகுந்த வருத்தத்துடன் அவரும் அரச பதவியை துறந்துவிட்டு அவருடைய மகனான பகீரதன் என்ற மகனுக்கு அரசனாக முடிசூட்டிவிட்டு காற்றிற்கு சென்று விட்டார். பகீரதன் ஆட்சி புரிந்து விடுகிறார். பகீரதனுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படவில்லை. பித்திருக்களும் சாம்பலாக இருக்கிறார்களே என்று மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார். அப்போது அவர் என்ன செய்கிறார் என்றால், நாம் ஆட்சி செய்ய வேண்டாம் என்று தீர்மானம் செய்து கொண்டு
ரிஷிகளிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு தவம் செய்வதற்காக ஆயத்தமாகிறார். மிகுந்த கஷ்டமான தவத்தினை மேற்கொள்கிறார். ஆகாரம் உட்கொள்ளவே இல்லை. இரண்டு கைகளை மிக உயர்த்தி வைத்துக்கொண்டு 5 அக்னிகளுக்கு நடுவிலே இருந்து கொண்டு தவம் செய்கிறார். சதபோ தீர்க்கமாதிஷ்டதே கோகர்ணே ரகுநந்தன ஊத்வபாஹு பஞ்சதப மாசாஹாரோ ஜிதேந்திரியா. பிரம்மர்ஷி விஸ்வாமித்திரர் சொல்கிறார் ராமனிடம், ரகுநந்தனா, பகீரதன் கைகளை உயர்த்தி கொண்டு 5 அக்னிகளுக்கு மத்தியில் நின்று தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். மாதத்திற்கு ஒரு முறை தான் சாப்பிடுவார். ஐம்புலங்களை எல்லாம் அடக்கி விட்டார். எப்படி கடுமையான தவத்தினை புரிந்து வருகிறார். அப்படி 1000 வருஷங்கள் அவர் தவம் செய்த போது பிரம்மா எல்லா தேவகணங்களுடன் அவருக்கு காட்சியளிக்கிறார். தஸ்ய வருஷ சஹஸ்ராணி கோரே தபசி திஷ்டதஹ அதீதானி மகாபாஹோ தஸ்ய ராஜ்ஞோ மகாத்மனஹ சுப்ரீதோ பகவான் பிரம்ம பிரஜானாம் பிரபுரீஸ்வரஹ. ஈஸ்வரனான பகவானான பிரம்மதேவர் மிகவும் சந்தோஷமடைந்து பூமிக்கு கங்கை வருமாறு நான் செய்து விடுகிறேன். அந்த கங்கா ஜலத்தினாலே பித்திருக்கள் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், கங்காதேவி ஆகாயத்திலிருந்து பூமியில் வந்து விழுகிற போது பூமியால் தாங்க முடியாது, எல்லா உயிரினங்களுக்கும் கெடுதல் வந்துவிடும். அதனால் அவ்வியாஜ கருணாமூர்த்தியான பரமேஸ்வரனை குறித்து தவம் செய்து அவரை தன்னுடைய தலையிலே கங்கையை தாங்க சொல்ல வேண்டும். அவர் ஒருவரால் தான் இதை செய்ய முடியும். இந்த பிரபஞ்சத்திலே வேறு யாராலையும் செய்ய முடியாது. ஆலகாலுஷத்தை உண்டவர் அல்லவா பரமேஸ்வரர். அந்த பரமேஸ்வரால் தான் முடியும் என்று சொல்கிறார். கங்காயாஹ பதனம் ராஜன்னே பிருத்திவி ந சகிஷ்யதி தாம் வைதாரயித்தும் வீர நான்யம் பஸ்யாமி சூலினஹ. சூலினஹனா பரமேஸ்வரன். நான்யம் ந அந்யம் பஸ்யாமி, அவரை தவிர யாராலையும் செய்ய முடியாது, தாங்க முடியாது. அதனால பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணணும். தபஸ் பண்ணி அவர் வந்து கங்கையை தாங்க சொல்லணும். அப்படி தாங்கினாக்க கங்காதேவி பூமியில் ஒரு சௌரியமாக இருக்கும். இப்படிலாம் அனுகிரகம் பண்ணிவிட்டு பகீரனை விட்டு பரமேஸ்வரருக்கு தமம் பண்ண சொல்கிறார். தேவதேவே கதே தஸ்மின்னே சோங்குஷ்டாக்ரநிபீடிதாம் கிருத்வா வசுமதீம் ராம சம்வத்சரமுபாசத ஊத்வபாஹு நிராலம்போ வாயுபக்ஷோ நிராஸ்ரயः அச்சலः தானுவத் ஸ்தித்வா ராத்ரிம் திவமதந்திரிதः. விஸ்வாமித்திரர் ராமர்கிட்ட சொல்கிறார், ராமா, அந்த பிரம்மா சென்ற பிறகு பகீரதன் பூமியில் கட்டவர்கள் நுனியால் மட்டும்தான் நின்று கொண்டிருந்தார். மீதி வரர்கள் காலம் பூமியில் படவே இல்லை. கட்டவர்கள் நுனியால் நின்று கொண்டு கைகளெல்லாம் உயர்த்தி கொண்டு
காற்றையே சாப்பிட்டு கொண்டு தனியாக இருந்து ராத்திரியும் பகலும் ஸ்தம்பம் போல அசையாமல் இருந்து சோம்பல் இல்லாமல் இருந்து 1 வருஷ காலம் மகாதேவனை உபாசித்தார் சொல்கிறார். இந்த மாதிரி பரமேஸ்வரனை குறித்து பகீரன் தபஸ் பண்ணுறார். 1 வருஷம் ஆனப்புறம் பரமேஸ்வரன் காட்சி அளிக்கிறார். பகீரனுக்கு வரம் கொடுக்கிறார். நான் கங்கையை தாங்குறேன், ஆகாசத்தை நான் தாங்குறேன். நான் ததோ ஹைமவதி ஜேஷ்டா சர்வலோக நமஸ்கிருதா ததா சாது மகத்ரூபம் கிருத்வா வேகம் ச துஸ்ஸகம் ஆகாசாத் அபதத் கங்கா சிவே சிவசிரஸ்யுத. பரமேஸ்வரன் அந்த மாதிரி நான் தாங்குறேன்னு சொன்ன உடனே கங்காதேவி ஆகாசத்திலிருந்து பூமிக்கு வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கார். கங்கைக்கு கர்வம் வந்து விட்டது. நான் மிகுந்த வேகத்தோட மிகுந்த அகலத்தோட ஆகாசத்தில் வரும்போது சிவனால் தாங்க முடியுமா? நாம் சிவனையும் சேர்த்து இழுத்து கொண்டு பூமியில் பிரவாகமாக போகிறோம் நிறுத்திக் கொள்கிறார். இந்த கர்வம் பரமேஸ்வரனுக்கு தெரிகிறது. தெரிஞ்ச உடனே பரமேஸ்வரன் கங்கையோட கர்வத்தை போக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். சா தஸ்மின்னே பதிதா புண்ணியா புண்ணியே ருத்ரஸ்ய மூர்தனி ஹிமவதே பிரதிமே ராம ஜடா மண்டல கக்வரே. ஜடையில் கங்கையை தாங்குறார். கங்கை விழறா. ஜடையில் கீழே விழ முடியல. ஜடையிலேயே அலா மாதிரி சுற்றி வர கீழே வரணும்னு பார்க்குற வர முடியல. தத்ரைவா பிரமோ பிரமதேவி சம்பத்சரகணானே பகோனே தாமபஸ்யன் புனஸ்தத்ர தபஹ பரமம் மாஸ்திதா. பகீரன் அவ்வளோ கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி கடைசியில் இந்த கங்கையுடைய அந்த அகங்காரத்தினால பூமியில் விழாத மாதிரி ஆயிடுத்து. பரமேஸ்வரனை குறித்து மறுபடியும் பகீரன் தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணி நீங்கள் கங்கை பூமியில் விழா மாதிரி நீங்கள் பண்ண முடியலாம் வேண்டிக்கிறார். அவர் அந்த மாதிரி வேண்டிக்கிற போது பரமேஸ்வரன் கங்கையை பிந்து சரஸ் என்று சொல்லக்கூடிய கிழக்கு பக்கத்தில் தன் தலையில் கீழ் வரா மாதிரி பண்ணுறார். அவர் சதேன தோஷிதாசீத் அத்தியர்த்தே ரகுநந்தன விசசர்ஜ ததோ கங்காம் ஹரோ பிந்துசர பிரதி. அந்த பிந்துசரத்தில் கங்கையிலேருந்து 3 பிரவாகம் உண்டாச்சு. 7 பிரவாகம் உண்டாச்சு. அந்த 7 பிரவாகத்தில் 3 பிரவாகம் கிழக்கு திசையை நோக்கி பாய்ந்தது. அந்த 3 பிரவாகத்துக்கும் பேர் கிளாதினி, பாவனி, நளினி. கிளாதினி பாவனி செய்வ நளினி ச ததா பரா திஸ்ர பிராச்சீம் திசம் ஜக்முஹு கங்கா சிவஜல சுபாகா சுதச்சுச்சைவ சீதா ச சிந்துச்சைவ மகாநதி திஸ்ரஸ்தேதா திசம் ஜக்முஹு பிரதீச்சீம் து சுபோதகாக. 3 பிரவாகம் கிழக்கு நோக்கி அந்த 3 பேரில் பாய்ந்தது. கிளாதினி, பாவனி, நளினின்னு. 3 பிரவாகம் மேற்கு நோக்கி சுச்சக்ஷுஷ் சீத்தை சிந்து. இந்த 3 பேரில் மேற்கு திக்கை நோக்கி பிரவாகமாக போச்சு. 7வது பகீரத மகாராஜா பின்தொடர்ந்து சென்றது. சப்தமி சந்திரகத்தாசாம்
பகீரத தோன்றப்பன். பாகீரதி அப்படின்னா அந்த ஏழாவது பிரபாவத்துக்கு பேர். பகீரதன் வந்து ஒரு பெரிய ரதத்தில் முன்னாடி போகிறா, அவருக்கு பின்னாடியே கங்காண்டி பின்னாடியே வருது. அப்படி போகிற போது எல்லா தேவதைகள், ரிஷிகள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறா. ததோ தேவ ரிஷி கந்தர்வா யக்ஷ சித்தகணாஸ்ததா வியலோகயந்ததாம் தத்ர ககனாத்காம் கதாம் ததா. சில இடத்துல வேகமாக கங்கை பிரவாகமாக இருக்குது, சில இடத்துல வந்து வேகம் குறைவாக இருக்குது, சில இடத்துல ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக இருக்குது, சமுத்திர ஜலம் மாதிரி இருக்குது. இப்படி விதவிதமாக கங்கையோட பிரவாகம் வந்து பூமியில் இருக்குது. சாபாத்தே பிரபதிதாயே ச ககனாத் வசுதாதலம் கிருத்வா தத்ராபிஷேகம் தே பபூவுஹு கதகல்மஷாஹ. சில தேவதைகள் சாபத்தினால பூமியில் வந்து விழுந்திருக்கா. இந்த கங்கை நதி அவன் மேலே பட்ட உடனே அவன் மறுபடியும் அவருக்கு இந்த பாப்ப விமோச்சனம் ஏற்பட்டு மறுபடியும் தேவதையாக ஸ்தானத்துக்கு போகிறாவ. விஷ்ணுபாதானே பரிபிரஷ்டம் பிளாவயன் வேந்துமண்டலம் தத்சங்கரசிரோ பிரஷ்டம் பிரஷ்டம் பூமிதலே புனः வியரோச்சத சதா தோயம் நிர்மலம் கத கல்மஷம். பூமியிலிருந்து கிளம்பி ஆகாசத்தில் விஷ்ணு பாதத்தில் போய் சந்திரமண்டலத்தை தாண்டி போய் பரமேஸ்வரன் சிரஸுக்கு போய் அதுலேருந்து மறுபடியும் பூமியில் விழுறது. அப்படி விழுற போது ரொம்ப தெளிவான ஒரு நீருடையா தெளிவான ஆறா ஓடுறது. தேவாக சர்ஷிகணாக சர்வே தைத்யதானவராட்சசாக கந்தர்வயக்ஷ பிரவராக சகின்னரமஹோரகாக சர்வாச்சாப்சரசோ ராம பகீரதரதானுகாக கங்காம் மன்வகமன் பிரீதாக சர்வே ஜலச்சராச்சயே. கங்கையில் பூமியில் அந்த மாதிரி பரவி வரும்போது ரிஷிகணங்கள், தேவதைகள், தைத்தியர்கள், தானவர்கள், கிண்ணறர்கள், ராட்சசர்கள், கிண்ணறர்கள், மகானவர்கள் எத்தனை பேரும் வந்து கூடியிருந்து பார்த்து எல்லாரும் பரம சந்துஷ்டி அடைகிறா. பகீரன் முன்னாடி தேரில் போயின்னு இருக்கா, பின்னாடி கங்கை நதி போயின்னு இருக்கு. போகிற போது ஒரு முனிவருடைய ஆசிரமம் வருது. இந்த முனிவர் பேர் ஜன்ஹு அப்படின்னு பேர். அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவர் இந்த கங்காஜலம் அவரோட ஆசிரமத்தை மூழ்கி செய்கிறது. ததோ யஜமானஸ்ய ஜன்ஹோரத்புத கர்மணः கங்கா சம்ப்ளாவயாமாச யஜ்ஞவாட்டம் மகாத்மனः. இந்த ஜன்கோட ஆசிரமம் கங்கை மூழ்க பண்ண உடனே அந்த மகரிஷி கங்கை எடுத்து குடிச்சுவிட்டார். அவர் கங்கை ஜலத்தை முழுசியும் குடிச்சுவிட்டார். அவர் மறுபடியும் பகீரதனுக்கு வருத்தமாக இருக்குது, எப்படி பூமிக்கு கங்கை வரப்போடுறது அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாருன்னா குடிச்சுட்டு காது வழியாக வெளியில் விட்டுவிட்டார். அவர் அதுலேருந்து கங்கைக்கு வந்து ஜன்கு மகரிஷியோட புத்திரி ஜான்கவிங்கிற பேர் வந்தது. தஸ்யாவலேபனம் ஞாத்வா க்ருத்தோ ஜன்குஷ்ச ராகவ அபிபஸ்ச ஜலம் சர்வம் கங்காயாः பரமாத்புதம். ததோ தேவாஸ கந்தர்வா ரிஷயஸ்ச சுவிஸ்மிதாः பூஜயந்தி மகாத்மானம் ஜன்ஹும் புருஷசத்தமம் கங்காம் சாபி நயந்தி ஸ்ம துஹித்ருத்வே மகாத்மனः. அதுலேருந்து கங்கையை வந்து ஜன்கு மகரிஷி புத்திரியாக சொல்கிறது, ஜானகிங்கிற பேரில் சொல்கிறது. சாதாரண எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஆச்சாரக்குறை வந்தாக்க தீர்த்தத்தை கையால் மிக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. தீர்த்தம் இப்படி கையில் பக்கத்தில் இல்லைன்னாக்க காதில் கையை வச்சுருந்தாக்க அந்த அசுத்தம் போகிறதுன்னு நம்முடைய நம்பிக்கை. அது காரணம், எப்படி ஜன்கு மகரிஷி காது விழ கங்கை விட்டாரோ அதே மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் காதில் கங்கை இருக்குது.
இந்த மாதிரி கங்கை ஜானகி ஆகி பகீரன் பின்னாடியே போயின்ட்டுருக்கா. பகீரன் பெரிய தேரில் போயின்ட்டுருக்கார். அவர் இப்படி போகிற போது கங்கை சமுத்திரத்தை அடையிறது. சமுத்திரத்தை அடைஞ்சு சமுத்திரத்து வழியாக கீழே இந்த பாதாளத்துக்கு கங்கை பாதாளத்தில் போகிறது, அந்த இடத்துல போகிறது, இந்த நதி போகிறது. இதை பார்த்துட்டு ரொம்ப நேரம் சொல்கிறாரப்போ, இந்த சமுத்திரங்கள்லாம் எவ்வளோ வருஷம் உலகத்தில் இருக்குமோ அவ்வளோ வருஷம் கங்கா நதியும் இருக்கும். தாரிதா நரசார்தூல திவம் யாதா ஹி தேவவத் षष्टिः पुत्रसहस्राणि सागरस्य महात्मना सागरस्य जलं लोके यावत् तस्यति पार्थिव सागरस्यात्मजास्तावत् स्वर्गे स्थास्यन्ति देववत्. பிரம்மா அனுகிரகம் பண்ணிவிட்டு பகீரதனை இந்த கங்கை நிலத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு பித்திருக்களுக்கு இந்த கங்கா தீர்த்தத்தினால தர்ப்பணம் பண்ணணும். பெண்ணவாளுக்கு மறுபடியும் தேவலோகஸ்தானம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லிவிட்டு பகீரதன் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார். யாராலையுமே கங்கையை கொண்டு வர முடியல, திலீப்னால முடியல, யாராலையும் முடியல. நீ தான் இந்த நடக்க முடியாத காரியத்தை செஞ்சுருக்க. அதனால கங்கை உன் சகோதரி மாதிரி ஆகும். இயம் சதுகிதா ஜேஷ்டா தவ கங்கா பவிஷ்யதி त्वत्कृते नैव नाम्नात லோகே ஸ்தாஸ்யதி விஸ்ருதா. உன்னோட பேருனால பாகீரதிங்கிற பேரில் அழைக்க கங்கை எல்லாரும் சொல்ல போகிறான். உன்னோட ஜேஷ்டகுமாரியாக இருக்க போகிறாவோ இப்படிலாம் சொல்கிறார். அவர் சொல்லிவிட்டு பகீரத பிரயத்னம் சொல்கிறதா செய்ய முடியாத வேலையாக இருந்தாக்க இது பகீரத பிரயத்னம் சொல்லுவோம். அந்த மாதிரி பிரம்மா சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை தபஸை இந்த உலகம் நல்லா இருக்கணும் நீ செஞ்சுருக்க, நீ அதனால் நீ சிறந்த அரசனாக இருக்க போகிற, தேவலோகத்தில் சாஸ்வதமாக நீ இருக்க போகிற, உன்னோட பேர் இன்றைக்குமே அழிவே ஆகாது அப்படிலாம் அனுகிரகம் பண்ணுற. அதே மாதிரி பகீரதம் கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு பித்திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறார். தர்ப்பணம் பண்ண உடனே அவள் எல்லாரும் தேவலத்துக்கு போயிடுறா. எல்லாரும் பகீரதோபி ராஜரிஷிः கிருத்வா சலிலமுத்தமம் யதாக்ரமம் யதாநியாயம் சகராணாம் மகாயசः கிருதோதகः சுச்சீராஜா ஸ்வபுரம் பிரவிவேசः சமுத்தார்த்தோ நரஸ்ரேஷ்ட ஸ்வராஜ்யம் பிரசசாசக. பித்திருக்கெல்லாம் புண்ணியலோகத்துக்கு போயிட்டா அவளுக்கு இந்த சாபம் போயிடுத்து சாம்பலான்றவா எல்லாருக்கும் இந்த தேவதாசிரியம் கிடைச்ச தேவலோகம் போயிட்டா ரொம்ப சந்தோஷத்தோடு பகீரன் நாட்டுக்கு திரும்ப சென்று பல ஆயிரம் வருஷங்கள் நாட்டை நன்றாக ஆண்டு வந்தார். அவர் பகீரன் பெயர் இன்றைக்குமே இந்த உலக சரித்திரத்தில் மறையவே மறையாது. உலகம் அழிவார வரைக்கும் இது கண்டிப்பாக இருக்கும். இந்த உத்தமமான சரித்திரம் கேட்குற வாழ்க்கை எல்லா நல்லதும் கிடைக்கும். தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் புத்திரியம் ஸ்வர்கமதாபி இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறார். யஸ்ராவயதி விப்ரேஷு க்ஷத்ரியேஷ்விதரேஷு ச பிரியந்தே பிதரஸ்தஸ்ய பிரியந்தே தேவதானி ச பிரியந்தே தேவதானி ச. இதமாக்கியானமவ்யக்ரம் கங்காவதரணம் சுபம் யஸ்ருணோதி ச காகுஸ்த சர்வானே காமானவாப்னுயாத் சர்வே பாபாக பிரணஸ்யந்தி ஆயுஹு கீர்த்திச்ச வர்த்ததி. நல்ல தீர்காயுஸ் இருக்கும், நல்ல கீர்த்தி இருக்கும், தனம் இருக்கும், யசஸ் இருக்கும், புத்திர பாக்கியம் எல்லாம் கிடைக்கும், சொர்க்க பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். எல்லா நல்ல பலனையும் கொடுக்கக்கூடியது இந்த கங்கா நதியில் பாராயணம் பண்ணுறதுனால. 42வது சர்க்கத்தில் ஆரம்பித்து 44 சர்க்கம் வரைக்கும் 3 சர்க்கம் இருக்குது. இந்த 3 சர்க்கத்தையும் சிராத காலத்தில் படிக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது.
வாழ்க்கையில் ஒரு முறையாவது கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணணும். திரிவேணி சங்கமத்தில் போய் ஸ்நானம் பண்ணணும். சனாதனத்தில் கங்கைக்கு வந்து மிக உயர்ந்த ஸ்தானம் இருக்குது. கங்கா பாதத்தை இன்றைக்குமே நினச்சி வணங்கி பாவத்தெல்லாம் போக்கிட்டு பரிசுத்தமான ஆகணும். இன்றைக்கும் தினமுமே கங்கையில் வந்து ஆரத்தி காமிக்கிறான். இன்றைக்கி காமிக்கிற ஆரத்தி ரொம்ப விசேஷம். இன்றைக்கி பண்ணுற கங்கா பூஜா ரொம்ப விசேஷம். எல்லாருக்கும் பரமசிரேயசம் கிடைக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த சொற்பொழிவை முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரதாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீசாக கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதி சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத் சமர்ப்பயாமி.